இந்த வீடியோவில் வந்து கடியலூர் உருத்திரங்கண்ணனாருடைய படைப்புகளும் அவருடைய சிறப்பு, அப்புறம் அவருக்கு ஏன் இந்த பேர் வந்து வந்ததுன்ற காரணம் இதெல்லாம் வந்து பார்க்கலாம் வாங்க. கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். சங்ககால நல்லிசை புலவரில் ஒருவர் வந்து உருத்திரங்கண்ணனார். இவர் பாடிய பாடல்கள்னு பார்த்திங்கன்னா பெரும்பனாற்றுப்படை, பட்டினப்பாலை. அதுக்கப்புறம் இந்த 2 பாடல்களும் எந்த தொகை நூல்களின் தொகுதியில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா 10 பாட்டு. இதில் இன்னொரு கொஸ்டினும் பார்த்துக்கோங்க. 10 பாட்டுன்றது ஒரு வந்து தொகை நூல், சரிங்களா? அதுக்கப்புறம் இது மட்டுமின்றி இவர் வந்து அகநானூற்றில் வந்துட்டு 167வது பாடலையும், குறுந்தொகையில் வந்து 352வது பாடலையும் இவர் வந்து பாடியிருக்காரு. 5வது தொல்காப்பிய மரபியல் 629ஆம் சூத்திர உரையில் இவர் அந்தணர்னும் போற்றப்படுறாருன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இவருக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சுன்ற காரணத்தை வந்து பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இருக்க வேலூர் மாவட்டத்தில் உள்ள சோளிங்கர் அப்படிங்கிற ஊருக்கு இன்னொரு பேர் வந்து திருக்கடிகை. இந்த கடிகையை வந்து கடியலூருன்னு சொல்கிறது தான் பொருத்தமாக வந்து இருக்குமாமா. அதுக்கப்புறம் வந்து காஞ்சியில் இருந்த தொண்டைமானிடம் ஆற்றுப்படுத்தும் பெரும்பனாற்றுப்படை பாலை நில வழியை முதலில் காட்டுகிறது, சரிங்களா? அடுத்து சோழன் கரிகார் பெருவளத்தானிடம் ஆற்றுப்படுத்தும் நூலின் பெயர் பட்டினப்பாலைன்னு சொல்லப்படுது. இப்போ பெரும்பனாற்றுப்படையும் பட்டினப்பாலையும் இவர் இயற்றியிருக்காரு. அது பற்றின நியூஸ் இருந்தது. இவர் வந்து இயற்றிய 2 பாடலுமே வந்து பாலை திணையை வந்துட்டு உடையது. அதனால தான் பாலை நிலத்தில் உருத்திருக்கும் உருத்திரத்தை பாடிய புலவர் என்று காட்ட கண்ணனாருக்கு உருத்திரன் என்னும் அடைமொழி தரப்பட்டிருக்கலாம் என்று ஒரு கருத்து உண்டு. அதாவது இதுவும் கன்ஃபார்ம் இல்லை, அதனால கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆயினும் பெயரை கொண்டு நோக்கின் தமிழ்படுத்தப்பட்ட ருத்ரகிருஷ்ணர் என்ற வடமொழி பெயர் தான் இவர் வந்து வச்சிருந்தாரு. இது இன்னொரு கருத்து இருக்குது. அது என்ன அப்படின்னா, இவரோட அப்பா இருக்கார்ல, அவரோட பேர் உருத்திரன். அதனால இவருக்கு வந்து கண்ணனார்ன்றதும் வச்சு உருத்திர கண்ணனார் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுறாருன்னு சொல்கிறாங்க. இவரை பற்றின செய்தி இவ்வளோதாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பார்க்க ஆரம்பிங்க.